வணக்கம் நண்பர்களே, உற்சாக நியூஸ் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். சிவனின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேறட்டுங்க. நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, விரத முறை, பூஜை நேரம், வழிபாடக்கூடிய விதின்னு தவிர்க்க வேண்டிய தவறுகள் என்ன. இந்த மகா சிவராத்திரி பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்காக விரதம் இருந்து முழு பலனையும் பெறக்கூடிய அற்புத நாளுங்க. ஏன்னா இந்த மகா சிவராத்திரி பார்த்தீங்கன்னா 300 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய நாளாக அமைய போகுது. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா 8 யோகங்கள் அமைந்திருக்கு. இந்த யோகம் நிறைந்த நாளில் நாம் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும், செய்யக்கூடாது. மகா சிவராத்திரி அன்று இரவு கண் விழித்து வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான விரத நாளாக இந்த மகா சிவராத்திரி ஒன்றுங்க. அந்த வகையில் இந்த மகா சிவராத்திரி பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளை நமக்கு நிச்சயம் பெற்று தரும். இந்த விரதம் ஆண்டுதோறும் வரக்கூடிய மாசி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபட்சம்னா தேய்பிரை சதுர்த்தி திதி தாங்க இரவில் நம்ம மகா சிவராத்திரியாக கொண்டாடுறோம். இந்த நாளில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க. அன்று ஒரு நாள் இரவு சிவபக்தர்கள் பார்த்தீங்கன்னா கண் விழித்து இறைவனை வழிபாடு செய்வாங்க. சிவராத்திரினாலே பார்வதி தேவி பார்த்தீங்கன்னா சிவனை வழிபட்டு இரவு முழுவதும் பூஜை நடத்திய நாள்னு கதைகளில் சொல்லியிருக்கு. இதனால் இந்த நாளை சிவனை வழிபட்டுவதன் மூலம் பல பிறவிகளில் நம்ம செய்த பாவங்களிலிருந்து நிச்சயம் விடுதலை பெற முடியுங்க. அதோடு மனதுக்கு அமைதியும் ஆன்மீக சக்தியும் அதிகரிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டிற்கான மகா சிவராத்திரி பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் அமைந்திருக்கு. இந்த நாள் அனைவருக்குமே விடுமுறை நாளாக இருப்பதால் தவறாமல் நீங்களோ சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை மனதார பிரார்த்தனை செய்து சிவன் கோவிலில் நடத்தக்கூடிய அன்னதானம், அபிஷேகம் போன்ற பார்த்திங்கன்னா விஷயங்களுக்கு உங்களுக்கு முடிந்த அளவுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய உதவியை நீங்கள் செய்யலாம். அதே போல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அமைந்திருப்பதால் மாலை 5:51 ஆரம்பமாகி மறுநாள் 16ஆம் தேதி மாலை 6:26 முடிவடைதுங்க. இந்த மகா சிவராத்திரி பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு 15ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பிறகு தொடங்க வேண்டும். இரவு முழுவதும் கண் விழித்து 4 கால சிவ பூஜையில் கலந்து கொண்டு 16ஆம் தேதி காலை 6:30 4ஆம் கால பூஜை நிறைவு செய்வாங்க. மகா சிவராத்திரி வழிபாட்டில் முக்கிய ஒரு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரவு முழுவதும் கண் விழித்து சிவனை நினைத்து பார்த்தீங்கன்னா பூஜை செய்வது. இந்த நாளில் அதிகாலையில் நீராடி உபவாசம் இருந்து இரவு முழுவதும் கண் விழித்து 4 காலங்களில் நடக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு பால், இளநீர், பன்னீர் கொண்டு ருத்ராபிஷேகம் செய்து ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை உச்சரித்து வழிபடுங்க. பிறகு சிவராத்திரி நாளிலேயே பசி, கோபம் போய் ஆசை, பகல் துக்கங்களை தவிர்த்து தூய்மையோடு சிவ சிந்தனையில் இருந்து வழிபட்டிங்கன்னா சிறப்பான பலன் உண்டுங்க. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முழுவதுமே உணவு உண்ணாமல் விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். அப்படி நாள் முழுவதும் விரதம் அனுஷ்டிக்க முடியாதவங்க பால், பழங்கள் மட்டும் உண்டு விரதம் இருக்கலாம். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், உடல்நிலை சரியில்லாதவங்க உபவாச விரதத்தை தவிர்த்து சிவனை மனதார பார்த்தீங்கன்னா நினைத்து கொண்டு ஓம் நமச்சிவாய என்னும் சிவனின் மந்திரத்தை மனதார பிரார்த்தனை செய்து வந்தாலே போதுங்க. அதே போல் இந்த நாளில் சிவாலயங்களுக்கு சென்று இல்லைனா வீட்டிலேயே இரவு முழுவதும் கண் விழித்து 4 காலங்களையும் சிவனை வழிபடுங்க. முதல் ஜாம பூஜை பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி மாலை 6:15 தொடங்கி இரவு 9:25 வரை அமைங்க. 2ஆம் ஜாம பூஜைன்னு பார்த்தீங்கன்னா இரவு 9:25 தொடங்கி 12:34 வரையிலும். 3வது ஜாம பூஜை பார்த்தீங்கன்னா நள்ளிரவு 12:34 முதல் அதிகாலை 3:44 வரை. 4ஆம் ஜாம பூஜை பார்த்தீங்கன்னா காலை பார்த்தீங்கன்னா 3:44 தொடங்கி 6:54 வரைங்க. சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் நீங்கள் கண் விழித்து சிவபெருமானை தரிசித்து வழிபாடு செய்ய முடியலனா கூட சிங்கோத்பவ காலமாகிய இரவு 11:30 மட்டும் கண்டிப்பாக 1 மணி நேரம் மட்டும் கண் விழித்து சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் தான் சிவன் ஜோதிலிங்கமாக தோன்றிய நேரமாக சொல்லப்பட்டிருக்கு.
மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபடலாம். பால், தயிர், தேன், நெய், இளநீர், பன்னீர், கரும்புச்சாறு, வில்வ இலைகளால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகமோ அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய உள்ளமாகிய ஆன்மா சுத்தம் பெறுங்க. அதே போல் இந்த நாளை நீங்கள் ஓம் நமச்சிவாயா, சிவபுராணம், சிவகாயத்ரி மந்திரம், சிவருத்ர மந்திரம்னே பார்த்தீங்கன்னா பாராயணம் செய்தால் சிறப்பான பலன் உண்டு. அதே போல் சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் சிவபெருமானின் பெருமைகளை பாடி அமைதியான சூழலில் மந்திரங்களை உச்சரித்து ஆன்மீக பலனை இது உங்களுக்கு அதிகரிக்குங்க. எந்த மந்திரம் தெரியாதவங்க ஓம் நமச்சிவாய என்ற சிவ மந்திரத்தை மட்டும் தூய மனதோடு சொல்லி வந்தாலே போதும். மேலும் இந்த நாளில் தியானம், மௌன விரதம் இருந்து மனதில் சிவனை நினைத்து தியானம் செய்து கொண்டு அமைதியை கடைபிடிங்க. இது மனதை ஒருமைப்படுத்தவும் சிவனுடைய அருளை நிச்சயம் உங்களுக்கு பெற்றுத்தருங்க. அதே போல் இந்த நாளில் உங்களால் முடிந்த அளவு தான தர்மம் செய்யுங்க. சிவன் கோவில்களில் நடக்கக்கூடிய அன்னதானத்திற்கு தேவையான பொருள்களையும் பணமாகவோ நீங்கள் உதவி செய்யலாம். அதே போல் இந்த நாளில் மறந்தும் செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்னென்னா, சிவராத்திரி அன்று விரதம் அனுஷ்டிப்பவங்க கண்டிப்பாக இந்த நாளில் பகலை தூங்காதீங்க. இரவு முழுவதும் கண் விழித்திருக்கக்கூடிய சிவபெருமானை நினைத்து வழிபட வேண்டும். அதே போல் இந்த நாளில் அசைவ உணவுகளை செய்யவோ சாப்பிடவும் கூடாது. உணவில் வெங்காயம், பூண்டை தவிர்த்துடுங்க. மகா சிவராத்திரி நாளில் உப்பு சாப்பிடக்கூடாது. மேலும் மது, சூதாட்டம், புகைப்பிடித்தல்னே போதைப் பொருள் பயன்பாட்டை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அதே போல் இந்த நாளில் கோபம், பொய், வன்முறை, எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துடுங்க. அதே போல் தினம் யாரிடமோ இந்த நாளில் சண்டை போடவோ கடும் சொல்லை பயன்படுத்தவோ வார்த்தைகளால் காயப்படுத்தாதீங்க. அதே போல் மகா சிவராத்திரி வழிபாட்டில் சிவபெருமானுக்கு சாம்பம் பெற்ற தாளம்பூ, சம்பகிப்பூ ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும்னு சொல்லுவாங்க. சிவலிங்கத்திற்கு குங்குமத்தையும் துளசி இலைகளை படைக்காதீங்க. செயற்கை பூக்களை பயன்படுத்தாதீங்க. சிவனுக்கு எளிமையான நறுமணம் இல்லாத வில்வ இலைகளையே உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. எந்த பூவும் வாங்க இயலாதவங்க வெறும் வில்வ இலையை மட்டும் சிவபெருமானுக்கு சாற்றி வழிபட்டாலே நிச்சயம் சிவனின் அருள் உண்டுங்க. அதே போல் மகா சிவராத்திரி அன்று தேவையில்லாத பேசுவது, டிவி பார்ப்பதுன்னு போன்ற பொழுதுபோக்கை கழிக்கக்கூடிய செயல்களில் தவிர்த்துடுங்க. சிவராத்திரியில் விரதத்தின் போது அரிசி உணவுகளை தவிர்த்து சமைக்காத உணவுகளை உண்பது சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. பழங்கள் சாப்பிடலாம். அதே போல் முடிந்து மறுநாள் காலையில் எழுந்த உடனே சிவலிங்கத்திற்கு சிறப்பு பூஜை செய்த பின்னர் உணவருந்தி விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துக்கலாம். மகா சிவராத்திரி என்று பார்த்தீங்கன்னா வீட்டிலே விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் அதிகாலை எழுந்து குளித்த பிறகு வீட்டையும் பூஜாரையும் சுத்தம் செய்துங்க. ஒரு ஆசனம் அமைத்து அதன் மீது சிவலிங்கம் இல்லைன்னா சிவனுடைய சிலை இல்லைன்னா படம் வச்சுருந்தீங்கன்னா அதை வைத்து பூஜை செய்யுங்க. அதிகாலையில் பக்தர்கள் மகா சிவராத்திரி விரதத்தை துவங்கிவிட வேண்டும். உணவு எதுவும் சாப்பிடாம தண்ணீர் மட்டும் குடித்துக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கம், மூர்த்தங்கள் இல்லைன்னா சால கிராமத்திற்கு பஞ்சாமிர்தம், நெய், பால் போன்றவற்றால் அபிஷேகம் செய்திடுங்க. முடியாதவங்க கங்கை நீர் போன்ற தீர்த்தங்களில் மட்டுமாவது வைத்து கண்டிப்பாக அபிஷேகம் செய்ய வேண்டும். மேலும் பார்த்தீங்கன்னா மண் அகல்ல நெய் விளக்கேற்றி மலர்களை சூட்டி ஒரே ஒரு வில்வ இலையாவது படைத்து வழிபடுங்க. பழங்கள், இனிப்பு, நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க. மகா சிவராத்திரி அன்று நாள் முழுவதும் சிவ மந்திரங்களை சொல்வது ரொம்ப முக்கியங்க. சிவனினுடைய அருளை பெறுவதற்கு பஞ்சாட்சரம், ருத்ர காயத்ரி மந்திரம், சிவன் பற்றிய புராணங்கள், கதைகள் படிப்பது கேட்பதோ சிறப்புங்க. சிவபுராணா, லிங்க புராணா, திருவிளையாடல் புராணன்னு படிக்கலாம். சொல்வதும் கேட்பதும் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். அதே போல் பார்த்தீங்கன்னா 3வது கால பூஜையின் போது கண்டிப்பாக சிவசிந்தையில் இருந்து தியானம் மேற்கொள்ள வேண்டும். இரவில் கண் விழிக்கிறோன்னு பேரில் பார்த்தீங்கன்னா வீண் பேச்சுகள் பேசி பொழுதை கழிக்காமல் சிவனுடைய நாமத்தை பார்த்தீங்கன்னா மட்டும் மனதார நினைங்க. பிறகு மகா சிவராத்திரிக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி காலை எழுந்து 6 மணிக்கு மேலே உபவாசம் விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துக்கலாம். ஆனால் அன்று மாலை 7 மணிக்கு பிறகு தான் தூங்க வேண்டுங்க. வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்த பிறகு சிவலிங்கம் இல்லைன்னா நடராஜர் படத்தை வச்சு அலங்கரித்த பிறகு வில்வ இலைகள் இல்லைன்னா பூக்கள், ருத்ராட்சம் சமர்ப்பிங்க. பிறகு பார்த்தீங்கன்னா 4 கால பூஜையாக பார்த்தீங்கன்னா முதல் காலத்தில் 6 to 9 மணிக்குள்ள மாலை நேரத்தில் பால் அபிஷேகம் இல்லைன்னா வில்வ இலை வழிபாடு செய்யலாம். 2வது காலம் பார்த்தீங்கன்னா 9லிருந்து 12 மணி வரை நீங்கள் தயிர் அபிஷேகம் இல்லை சிவபுராணம் பாராயணம் செய்யலாம். 3வது காலம் பார்த்தீங்கன்னா நெய் அபிஷேகத்தையும் லிங்கோத்பவ வழிபாடு செய்ய வேண்டும். 4வது காலம் பூஜை பார்த்தீங்கன்னா
தேன் அபிஷேகமும் பஞ்சாத்திர மந்திரமும் சொல்லி வழிபடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஓம் நமச்சிவாய மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.